இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் நிலவி வரும் போர் டென்ஷன்ஸ் மெல்ல மெல்ல நீங்கள் தொடங்கியாச்சு. ஏன்னா சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, மச் டு த ரிலீஃப் ஆஃப் எவ்ரிபடி அக்ராஸ் த குளோப் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இதையடுத்து ஐபிஎல்லை உடனடியாக ரெஸ்யூம் பண்ணுவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஐபிஎல்லோட சேர்மன் அருண் தூமல் இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஒரு பேட்டியில் தெரிவித்திருக்காரு. அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்டோட கிளியரன்ஸ் கிடைக்கும் பட்சத்தில் உடனடியாக இதை துவக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி சில ரிப்போர்ட்ஸ் வந்த வண்ணம் இருக்குது. எப்படி ஐபிஎல் ஓட ரிமைனிங் மேட்சஸ் இந்த 2025 எடிஷனில், அதாவது இன்னும் 16 மேட்சஸ் இருக்குது, 12 லீக் ஸ்டேஜ் மேட்சஸ், அப்புறம் 4 பிளே ஆஃப் மேட்சஸ். இது 3 நகரங்களில் நடைபெறும். சென்னை, பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் அப்படிங்கிற நியூஸ் ஆல்ரெடி வந்த வண்ணம் இருக்க, இப்போ அடுத்த அப்டேட் என்னென்னா, பிசிசிஐ கவர்மெண்ட்டோட க்ளோஸாக டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்காங்க. மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது ப்ராட்காஸ்டர்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரான்ச்சைசஸ், பிளேயர்ஸ் எல்லாரோடையும் அவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாக அருண் தூமல் இந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் ஆல்ரெடி ஓவர்சீஸ் அவங்க எந்த நாட்டை சேர்ந்துருக்காங்களோ அந்தந்த நாட்டுக்கு திரும்ப போக ஆரம்பிச்சிட்டாங்க. சாட்டர்டேக்குள்ளார நிறைய பேர் திரும்பவும் போயிடுவாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு வந்த வண்ணம் இருக்குது. ஏன்னா ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணதுனால, ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால எல்லா பிளேயர்ஸும் இப்போவே அவங்களோட சொந்த நாட்டுக்கு திரும்ப போயிருக்காங்க. அவங்களாம் திரும்ப வருவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அருண் தூமல் ரொம்ப ஆப்டமிஸ்டிக்காக பதில் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக நிறைய பிளேயர்ஸ்க்கு வரணும், விளையாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஹவவர் ESPN கிரிக்கெட் போல் ஒரு ரிப்போர்ட்டில் பல ஃப்ரான்ச்சைஸ் அஃபிஷியல்ஸ் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, மே 25 அப்படிங்கிற விண்டோ, இந்த ஒரிஜினல் ஃபைனலுக்கான விண்டோ, அது கடந்து போனால் நிறையா பிளேயர்ஸ் திரும்ப வருவது கடினம். குறிப்பாக ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ்க்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் காத்திருக்கு. ஜூன் 11 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆட இருக்காங்க. ஸோ நிறைய ஆஸ்திரேலியன்ஸ், நிறைய சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் ஐபிஎல்லில் இடம் பெற்ற ஒரு சூழ்நிலையில் அவங்களோட அவைலபிலிட்டி நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ பல வேரியபிள்ஸ் அட் ப்ளே. பட் இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் தேவைப்படுது. அண்ட் அட் த மூமெண்ட் பிசிசிஐ, ஐபிஎல் அண்ட் எல்லா ஃப்ரான்ச்சைசஸ், ப்ராட்காஸ்டர்ஸ் இணைந்து வெகு விரைவில் ஐபிஎல்லை திரும்ப துவக்குவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அண்ட் அது ஒரு சாத்தியமாக தான் தெரியுது. இந்த நிலையில் ஐபிஎல்லோட ரிசப்ஷன் ரொம்ப நாள் இருக்காது, அதாவது அதற்கான காத்திருப்பு ரொம்ப நாள் இருக்காது அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு ஈஸியாக தெரியுது. அருண் தூமல் அவர்களோட இன்டர்வியூலேருந்தும் சரி, அண்ட் ஜென்ரலாக அந்த சீஸ் ஃபயருக்கு அப்புறம் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் காம்னஸ் வந்திருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி கிரிக்கெட் வில் ரெஸ்யூம் சூன். அண்ட் அஃப்கோர்ஸ் பீஸ், அது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. அண்ட் அந்த அமைதியும் நிலவி வரணும் அப்படிங்கிறது தான் அனைவரின் ஆசையும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் கெட்ஸ் கிரியேட்டிவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.